அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சர்வி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் பற்றிய ஒரு வகுப்பு போட்டிருப்போம், பகுதி 1ன்னு சொல்லி. ஓகேவா? அதில் உடைய சிறப்பு பெயர்கள், நூல்கள், உரைநடை நூல்கள், இதழ்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2, அதாவது 2வது வகுப்பு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்புகள்னு சொல்லி ஒரு முடிச்சிருந்தோம். ஓகேவா? அதுலேருந்து பார்க்கணும். இந்த இருக்குது பாருங்கள், சிறப்பு பாரதிதாசனை பற்றிய சிறப்புகள் என்னென்ன இருக்குது சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குரூப் 4 சிலபஸில் பகுதி ஈன்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த டாபிக் வரும். ஸோ அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றி ஒரு 2 வகுப்பு போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா பாரதிதாசனை பற்றி 2வது வகுப்பு. ஸோ இதுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாரதியாருக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதை எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கான ஆன்சருக்கும் போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் மார்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் PDF அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் முதல் பாரதிதாசனை பற்றி சிறப்புகள் என்ன இருக்குது முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இதழ்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அல்லது நம்மளுடைய சேனலில் போயிட்டு குரூப் 4 தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பாருங்கள். உங்களுக்கு குரூப் 4 தேவையான எல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த வகுப்பை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சிறப்பு பாரதிதாசனை பற்றிய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பாரதியார் மீது கொன்ற பற்றினால் பாரதிதாசன் என பெயர் மாற்றி கொண்டார். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1ல் சொல்லியிருப்பேன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா எனது கனக சுப்புரத்தினம். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். ஏன் அழைக்கப்பட்டார்னு முன்னாடியே சொல்லிட்டேன். பாரதியாரினுடைய கொன்ற அந்த பற்றுனால தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொள்வார். அதாங்க முதல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். அடுத்து அகவல், எண் சீர்விருத்தம், அறுசீர்விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தி உள்ளார். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பாவினங்கள் வரக்கூடியது, சீர் அதில் வரக்கூடியது. அந்த வகையான சீர்களை பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் பாடிய எங்கெங்கு காணினும் சத்தியடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதையை தாமே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார். யார்? பாரதியாரின் வேண்டுகோளுக்கு எனக்கு அனுப்பியிருக்காரு. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா சுதேசமித்திரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இதழ். அப்படி தான் அதுக்கு யார் அனுப்பியிருப்பா? தாமே அனுப்பியிருப்பார். பாரதிதாசன் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதான் சார், பாரதியார் வந்து கேட்டிருக்காரு யார்கிட்ட? பாரதிதாசன்ட்ட. இந்த மாதிரி இந்த கவிதையை வந்து எனக்கு நீ வந்து அதில் போடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா பாரதிதாசனே அதுக்கு வந்து அந்த பத்திரிகைக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞரான இவர் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளரும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா திரைப்பட கதாசிரியரும் பணியாற்றிருக்கார். யார்? பாரதிதாசன். பெரும் கவிஞரும் கூட. ஓகேவா? அரசியலிலும் இவர் ஈடுபட்டிருக்காரு. புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. பாருங்கள், என்ன தான் ஒரு கவிஞராக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாகவும் செயல்பட்டிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இவர் பிறந்த ஊரான புதுச்சேரியில் 1954 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேவா? அதாவது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். யார்? பாரதிதாசன். எப்போ? 1954. அப்போ கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கேட்பாங்க? புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பாரதிதாசன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1954. மறந்துடக்கூடாது. அடுத்து தந்தை பெரியாரின் வீர தொண்டராகவும் விளங்கினார். ஸோ தந்தை பெரியாருடைய ஒரு தொண்டராகவும் இவர் பாரதிதாசன் செயல்பட்டிருக்காரு. தொடக்க கல்வி கட்டுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்புலி சாமியாரிடம். இவர் தமிழ் பயின்றது பார்த்தீங்கன்னா புலவர் பு. பெரியசாமியிடம். ஓகேவா? தொடக்க கல்வின்னு கேட்டால் திருப்புலி சாமியார். தமிழ் பயின்றது யார்கிட்டன்னு கேட்டால் புலவர் பெரியசாமியிடம். ஓகேவா? பு. பெரியசாமியிடம். இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றிருக்கார். யார்? பாரதிதாசன். அடுத்து இவரின் கவித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா 1946 அவர்கள் இவருக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தையும் 25,000 ரூபாய் நன்கொடையும் அளித்தார். நம்ம பார்த்துருப்போம், போன கிளாஸில் பார்த்துருப்போம், சிறப்பு பெயர்கள்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் 2 பெயர் இருக்கும். அந்த புரட்சி கவி அப்படிங்கிற பெயர் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. எப்போ கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? 2 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தலைமை ஒரு மாநாடு நடக்குது. அது தலைமை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஓகேவா? அவர் தலைமையில் அறிஞர் அண்ணா எப்போ 1946 அந்த பட்டத்தை கொடுக்காரு. யாருக்கு? பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுக்கா? அறிஞர் அண்ணா கொடுக்குறாரு. அதோடு சேர்த்து ஒரு 2,500 ஒரு ரூபாய் நன்கொடையும் அவர் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அப்போது பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா. யார் தலைமையில்னு கேட்டால் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஓகேவா? அது கூட எவ்வளோ ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்கன்னு கேட்டால் 2,500 ரூபாய், 25,000 ரூபாய். ஓகேவா? எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1946. அடுத்து
தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். ஏன்னா தமிழுங்கிறது தமிழ்நாடு, ஓகேவா. பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூனியன் பிரதேசமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு ஒன்றிய பகுதியாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு, ஏன்னா பிரெஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்கிறது பிரெஞ்சுக்காரர்களுடைய ஒரு முக்கியமான தலைநகரம். அதனால் கண்டிப்பாக பாரதிதாசனுக்கு பிரெஞ்சு மொழியும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி நடந்ததுனால கட்டாயம் என்னது ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 3 மொழிகளில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வல்லமை மிக்கவர். ஓகே, என்ன மொழிலாம்? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. இந்த 3 மொழியிலையும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு தெரிஞ்சிருக்குது. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம் பாரதியாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மொழிகள் பாரதியாருக்கு தெரியும் படிச்சிருப்போம், ஓகேவா. ஆனால் பாரதிதாசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொழிகள் தான் தெரிஞ்சிருக்குது. அடுத்து ரசூல் கம்சதேவ் உருசிய நாட்டின் மாக் கவிஞர், ஓகேவா. அந்த ரசூல் கம்சதேவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், ஓகேவா. அப்படி இவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பட்ட பேர் முன்னாடியே பார்த்துருப்போம் ஆல்ரெடி. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிற பட்ட பேரை கொடுத்துருப்பாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முக்கியமான வார்த்தை என்ன வார்த்தை பாருங்கள். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ரசூல் கம்சதேவ் சொல்லியிருப்பார். அதனால் இவரும் இதே மாதிரி சொல்லியிருப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாரதிதாசன் அழைக்கப்படுகிறார், ஓகேவா. ரசூல் கம்சதேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டினுடைய ஒரு மகா கவிஞர்ப்பா, ஓகேவா, பெரிய கவிஞர்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளை என் தாய்மொழி சாகுமானால் அதுக்கு முந்தின நாளே நான் செத்துருவோம்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? ரசூல் கம்சதேவ் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனும் சொல்லியிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாரதிதாசனை அழைக்கிறோம். இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். முன்னாடி பார்த்தோம், தந்தை பெரியாரினுடைய ஒரு தொண்டராக விளங்கியவர் தான் பாரதிதாசன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா இவர் கவிதையாக எழுதி வெளியிட்டிருப்பார். அடுத்து பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையை இவர் காலத்தில் உருவானது. ஏன்னா பாரதிதாசனுடைய மாணவர்கள் சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் பின்பற்றி நிறைய பேர் வந்ததுனால அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிஞர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை தோன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து 16 வயதில் இவர் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் படித்து அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு டாக்டரேட் பட்டம் பண்ணிட்டு தான் எனது காலேஜுக்கு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக போகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 16 வயசுலேயே அவர் பார்த்தீங்க அப்படின்னா புதுவை அரசர்களே பாண்டிச்சேரி அரசில் உள்ள ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. என்ன பேராசிரியர்னு சொல்லலை, தமிழா அது வேறு எதுவும் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ப்ரொஃபஸராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பணியாற்றிருக்காரு. எப்போ? வெறும் 16 வயசுலப்பா பாருங்கள், ஓகேவா. ஸோ எப்படி படித்தாங்கன்னு தெரியல. 16 வயசுங்கும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை படிப்பாங்க? கணக்குக்கு 10 நினைக்கிறேன், ஓகேவா. 10 இல்லை 9 படிப்பாங்க, அப்படி தானே. ஸோ 16 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னது அப்போ புதுச்சேரி கல்லூரியில் என்னது ஒரு பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. 18 வயதில் இவருக்கு அரசு கல்லூரியில் தமிழாசிரியர் பொறுப்பை வழங்கியது. பாருங்கள், அங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு என்னது அரசு கல்லூரியில் இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் அந்த பணியை கொடுக்கறது. தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது. ஸோ இவரை போற்றும் வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர்களுக்கு பாவேந்தர் அப்படிங்கிற விருதை வழங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இவரை பெருமைப்படுத்துகிற வகையில் தான் பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது, ஓகேவா. பாரதிதாசனுடைய புகழை போற்றும் வகையில் திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா கோவையில் பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ திருச்சியில் தான் என்னது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போ கேட்கலாம், பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? எங்கே? திருச்சியில். தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பெரியாரால் பாராட்டப்பட்டவர். பெரியார் சிறப்பாக பாராட்டியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காரு? தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படிங்கிற பேர் ஒரு சிறந்த ஒரு வார்த்தையில் பெரியார் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை புகழ்ந்திருக்காரு. அப்போ இப்படி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பாரதிதாசனை போற்றியவர் யார்னு சொல்லி கேட்பாங்க. யார்? பெரியார், ஓகேவா. அடுத்து செக் மொழியில் இவரின் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. செக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாடு, அப்படின்னா செக் குடியரசு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே உள்ள அந்த மொழியில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாம். அடுத்து பாரதியாரை முதலில் ஒரு திருமண வீட்டில் சந்தித்தார், ஓகேவா. பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் பாரதியார் எங்கே தான் முதல்ல சந்திக்கிறாரு? ஒரு திருமண வீட்டில் தான், ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பாரதியாரை முதலாக பாரதிதாசன் சந்திக்கிறார். நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியங்கள் எனப்படுகிறது, ஓகேவா. இவர் பார்த்தீங்கன்னா தம்முடைய அந்த நாட்டுக்காக நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம் அதெல்லாம் பாடிய பாடலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இரவா இன்பக் களஞ்சியங்கள் அப்படி பேர் அழைக்கப்படும், ஓகேவா. அப்போ கொஸ்டின் கேட்கலாம், இது முக்கியமான கொஸ்டின் தான். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆவல் கொண்டவர், ஓகேவா. செந்தமிழ் இருக்குது, அதை செழுப்புடைய ஒரு தமிழாக
காணதுக்கு ஆசைப்பட்டிருக்கார். யார்? பாரதிதாசன். சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு சொல்லி பாரதிதாசனை பாரதியார் புகழ்ந்திருக்காரு. முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படிங்கிற ஒரு புகழ் உரையை பார்த்தீங்கன்னா பாரதியார் பாவேந்தருக்கு கொடுத்துருக்கிறாரு. முன்னாடியே பார்த்துருப்போம். பாரதியாரை பற்றி நிறைய ஒரு முக்கியமான கூற்றுக்களை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கொடுத்துருப்பார். அதை முன்னாடி பாரதியார் வகுப்பில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரில பாரதியார் பாவேந்தரை பார்த்தீங்கன்னா ஒரு சில வரிகளை கூறியிருக்காரு. பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பற்றி சிறப்புகள் உள்ளது. என்னெல்லாம் பாருங்கள். தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பற்றி ஒரு சில முக்கியமான அந்த வாழ்த்துக்கள் உள்ளது. அடுத்து 1990ஆம் ஆண்டு இவருடைய படைப்புகளை தமிழ்நாடு அரசு பொது உடைமையாக்கியது. அதாவது அரசுடைமையாக்கியது. எப்போ? 1990. அப்போ எப்படி கேட்கலாம் தெரியுமா கொஸ்டின்? பாரதிதாசனின் படைப்புகளை எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பொது உடைமையாக்கியது அப்படின்னு கேட்டால் 1990. 1964 அவர் இறந்திருப்பார். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள்? 64, 70, ஒரு 26 வருஷங்கள் பார்த்தீங்க கழிச்சு எனது அவருடைய அந்த படைப்புகளை தமிழ்நாடு அரசு அரசுடைமை ஆக்கியுள்ளது. 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக 2001 பாரதிதாசனுக்கு நினைவாக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. எங்கே? சென்னை தபால் துறை. ஓகேவா? சென்னை தபால் துறை மூலமாக. ஓகேவா? தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்போ பாரதிதாசன் நினைவாக எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதுன்னு கேட்டால் 2001. தேதி கேட்டால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. ஓகே. இதோட பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சிறப்புகள் அப்படிங்கிறது முடிஞ்சிது. ஓகேவா? ஸோ பாரதிதாசனை பற்றி இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் பற்றிய மேற்கோள்கள். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது பாரதியாரை பற்றிய மேற்கோள்கள். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறும் துடித்தெழுந்தே. ஓகே அப்படின்னு சொல்லி அவர் மேற்கோள்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு சில மேற்கோள்கள் சொல்லப்போனால் இவரை பற்றி இன்னொரு ஆளுக்கு சொன்னதாக இருக்கலாம். ஓகேவா? ஒரு சைட் பண்ணுங்கள், பார்த்து சொல்கிறேன். ஓகே. இல்லை இது வந்து இவர் சொன்ன மேற்கோள்கள். ஓகேவா? இவர் சொன்ன முக்கியமான ஒரு வரிகள் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைந்தோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு சொல்லி பாரதிதாசனே சொல்லியிருப்பார். அடுத்து தமிழுக்கும் அமுதொன்று பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாடல் வரி. நம்ம இதில் படிச்சிருப்போம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழ் என்ப எங்கள் தமிழுக்கு அமுதொன்று பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். ஓகேவா? அந்த பாடல் வரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இது பார்த்தீங்கன்னா விவேக் சார் வந்து ஒரு படத்தில் காமெடியில் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ விவேக் சார் பார்த்தீங்கன்னா தமிழ் மீது அளவு கடந்த பற்று வச்சிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றிய கூற்றுகள் நிறைய படங்களில் சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்படி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஓகேவா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கூறியது. அடுத்து உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெல்லுத்தமிழ். பாருங்கள். உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெல்லுத்தமிழ். தமிழ் மீது அளவு கடந்த பட்டு கொண்டவர் தான் பாரதிதாசன். தமிழை பற்றி நிறைய புகழ்ந்திருப்பார். ஓகேவா? தேனாக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி. ஓகேவா? நல்லா பாருங்கள். சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த எனக்கே பிடிச்சிருக்குது. ஓகேவா? தேனாக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி. பாருங்கள். இதுகை மொழி வச்சு அழகாக சூப்பராக போட்டுருக்காரு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு தமிழ் மீது பற்று வரக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்காரு. ஓகேவா? நம்மளாம் அந்த காலத்தில் பிறந்திருந்தால் கட்டாயம் பாரதிதாசன் பாடல்கள் பற்றி எனது விடுதலை போராட்டத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டிருப்போம். ஓகே? அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க பாருங்கள். தேனாக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேற என்ன வேண்டும் இனி எனக்கு. அந்த மாதிரி வச்சிருக்காரு பாருங்கள். அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்டே. ஓகேவா? எங்கள் பகைவர்னு வெள்ளையர் சொல்லியிருப்பார். ஓகேவா? வெள்ளையர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் சொல்லியிருப்பார். அந்த முக்கியமான வார்த்தை. ஓகேவா? அடுத்து உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி. பாருங்கள். உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி. அதாவது எங்கள் சமூகம் எல்லாம் ஒரே சமூகம், அதாவது சாதி மதம் அப்படி பாகுபாடு காட்டாமல் இருக்கக்கூடிய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்காத ஆளுக்கு இறுதியாக, அதாவது அதிக சாவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பாருங்கள். புதியதோர் உலகம்னா என்னது? சண்டை சச்சரவு இல்லாத உலகத்தை வந்து நம்ம வந்து படைக்கணும். அப்படி போரிடும் உலகத்தை நம்ம வந்து என்னது வேரோடு வெட்டி சாய்க்கணும். அதாவது போரிடும் உலகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம். ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் பாரதிதாசன் கூறியது. எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதா இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையகம். கல்லோரை காணுங்கால் கல்வி நல்லார்க்கு கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிப்பா. எளிமையினால் எனது வறுமைன்னு சொல்லியிருப்பார் இடத்துல. வறுமையினால் ஒருத்தன் தமிழன் வேற யாரும் சொல்ல, தமிழன் படிப்பில்லை என்றால் இருந்தால் இங்குள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா நானிடம் வேண்டும், அதாவது வெக்கப்பட வேண்டுமா. ஓகேவா? அதை சொல்லியிருப்பார். ஆனால் கல்வியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இலவசமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.
தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. தமிழை பழித்தவன் எனது தமிழை தப்பாக பேசுனவனை பெத்த தாயை வந்து தடுத்தாலும் விடாத, அவனை சொல்லி முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. பாருங்கள், தமிழ் மீது அளவு கடந்து பற்று கொண்டிருப்பார். பற்றுன்னு சொல்லும்போது வெறின்னு சொல்லலாம். ஓகேவா, அந்தளவுக்கு பாடுறா பாருங்கள். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, அவனை சொல்லி முடிச்சு விட்டுருக்கு தான் கதை பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. நான் வன்முறைக்கு தூண்டலப்பா அவர் சொன்னால் சொல்லியிருக்கேன். ஓகேவா, தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம். அவர் சொன்னதை ஒரு தமிழ் பற்று மீது ஒரு அளவு கடந்து பற்று வைக்க பார்த்து அந்த மாதிரி நான் சொல்லியிருக்காரு. ஓகேவா. அடுத்து, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி. ஓகேவா, இதுவும் அவருடைய முக்கியமான வரிகள் தான். ஸோ அப்போ பாரதிதாசன் பார்த்திங்கன்னா ஒரு சில மேற்கோள்கள் சொல்லியிருக்காரு, முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே. ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது புறாமல் இவர் வந்து சொன்னது ஒரு நூல்களில் இவர் முக்கியமான பாடல்களை குறிப்பிட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வேறு சில ஆள்கள் இருக்காங்க, அவங்க போயிருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ முதல் இதை பாருங்கள், அறிவு கோயிலை கட்டில் அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரினர் தான் யாராம், பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, புதுமை பித்தன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இது ஒரு கவிஞர் தான். ஓகேவா, நவீன கால கவிஞர்கள் வருவார். அவர் சொல்லியிருக்காரு. யாரை பற்றி, பாரதிதாசனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞன். அறிவு கோயில் எனது ஒரு கல்வி, சிறந்த ஒரு கல்வியில் நம்மளை தூக்கி வைக்க, நம்மளை கல்வியில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர் தான் யாராம், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் சொல்லியிருக்காரு. அடுத்து, பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி யாராம், பாரதிதாசனா அப்படி சொன்னவர் யாராம், கூபரானா யார், கூபர் ராசகோபாலன் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா, சுஜாதான்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் தான் பார்த்தீங்கன்னா கூபாரா என்று அழைக்கப்படுவார். பாரதிக்கு பிறகு ஒரு ஆள் இருக்காருன்னா யார் தானே, அது வந்து பாரதிதாசன் தான் அப்படின்னு சொல்லி கூபாரா சொல்லியிருக்காரு. அடுத்து, அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழாகி விடுவான். பாருங்கள், பாரதிதாசனுடைய அந்த பாடல்களை படிக்கக்கூடியவன் வேறு நாட்டுக்காரர் இருந்தாலும் சரி, இல்லை வேறு மாநிலத்துக்காரர் இருந்தாலும் சரியா, தமிழெல்லாம் மாறிடுவானா அப்படி பாடியிருக்காரு. மேலே பார்த்தேன் இல்லையா, நான் இனிக்கின்ற தமிழை நீ கனி, நான் கிளி, வேறு என்ன வேண்டும் இனி, எவ்வளோ அழகாக பாடுகிற பாருங்கள். ஓகேவா. ஸோ அதனால் அப்படி படித்தா, அந்த பாட்டை படித்தா வேறு மாநிலத்தவங்க கூட வேறு நாட்டுக்காரங்க கூட தமிழனாக மாறுவானா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, சிதம்பர செட்டியார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சிதம்பர நாத செட்டியார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து, புரட்சி கவி அவர் புதிய கவிதையை சிருஷ்டி செய்கிறார், இயற்கையாகவே செய்கிறார். தமிழ் மொழியில் புதியவளையும் நெளிவும் மெருகும் ஏற்றுகிறார். அவர் இசை வெறியில் கவிதை கனலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம். இது உண்மை, மறக்க முடியாத உண்மை. இப்படி சொல்லி பாரதிதாசனை புகழ்ந்திருக்கார். யார், BRM செட்டியார் அப்படிங்கிறவர் இந்த ஒரு கூற்று முன் வச்சிருக்கார். யாரை பற்றி, பாரதிதாசனை பற்றி. அடுத்து, குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும். பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும். பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுத்த தமிழில் சொல்லியிருக்காரு. குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும். அதே மாதிரி பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, திருவிக்கே சொல்லியிருக்காரு. அடுத்து, தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடிய உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அழைக்கப்படுவர் யார், பாரதிதாசன். அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்ய நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்னன்னா, தன்னுடைய இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரமாக இருக்கலையாம், கூடில்லாத பறவை என்று பாடிய ஒரு கவிஞர். அதாவது ஒருத்தர் புலவர் கவிஞர் இருக்காங்கன்னா அவர் வந்து தன்னுடைய இனத்தை பற்றியும் பாடணும். அதாவது தமிழ்னா தமிழன் அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி இனத்தை பற்றியும் பாடணும், மொழியை பற்றியும் பாடணும். ஓகேவா. ஸோ அதை பற்றி பாடாதவர் எப்படி செத்துக்கு சமம்னா வேறு இல்லாத மரம் எப்படிமா நிற்கும், நிற்காதில் சாஞ்சிடும். அதே மாதிரில கூடில்லாத பறவைனா என்னது, கூடில்லாத பறவைனா அங்கேயும் அலையும். ஓகேவா, அதோட நிரந்தரமாக வாழ முடியாது. இப்படி தான் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா, ரசூல் கம்சதேவ். இதே பார்த்தீங்கன்னா பாரதிதாசனும் முன் வச்சிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாரதிதாசனை அழைக்கிறோம். அடுத்து, தடையதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. ஓகேவா, அப்படின்னு சொல்லி சுரதா சொல்லியிருக்காரு. ஓகேவா, தடையதும் இல்லை இவர் நடையினா என்னது, அவர் எழுதுகிற பாடலில் தடையே கிடையாது. ஓகேவா, வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. பாருங்கள், அப்படி ஓமையை சொல்லியிருக்காரு. ஓகேவா, வாழை மரத்தில் கணுக்கள் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி தானப்பா, அவர் பாடுற பாடலுக்கு தடை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா கணுக்கள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓமை யார், சுரதா. அடுத்து, இவர் எழுதிய பிசிராந்தர் நாடகம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது. முன்னாடி பார்த்துருப்போம். 1969 பிசிராந்தர் அப்படிங்கிற நாடக நூல் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கும். அடுத்து, வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது. நம்ம படிக்கிறோம் இல்லையா, நீராறும் கடல் உடுத்து அப்படின்னு சொல்லி மனோன்மஞ்சன் சுந்தரனார் எழுதிய அந்த தமிழ் வாழ்த்து பாடலை நம்ம வந்து தமிழ்நாட்டு வாழ்த்து பாடலாக, கடவுள் வாழ்த்தாக வச்சுருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற பாடலை புதுச்சேரி அரசு, அதாவது பாண்டிச்சேரி அரசு பார்த்தீங்கன்னா
தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொல்ல பாருங்க, வாழ்த்து பாடலாக வச்சிருக்கு, கடவுள் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டது. அப்போ கேட்கலாம், பாரதிதாசன் எழுதிய இந்த நூலை நம்ம பாண்டிச்சேரி அரசு பார்த்தீங்கன்னா வாழ்த்து பாடலை வச்சுக்க சொல்லி கேட்கலாம். என்னது, மால்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற பாடலை பாண்டிச்சேரி அரசு வச்சிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசனை பற்றிய மேற்கோள்கள், அதாவது சிறப்புரைகள், வேறு கவிஞர்கள் கூறிய சிறப்புரைகள் முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு, ரொம்ப தாமதமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு கொடுக்குறேன், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் டெலிகிராம் சேனலில் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாரதியாருக்கு டெஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான்மணிக் அடிகை, அதுக்கும் டெஸ்ட் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாலடியார், திருக்குறள் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கிறேன், செக் பண்ணுங்கள், எழுதுங்க, குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.